தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, தூங்கி எழுந்தவுடன் பலர் தங்களது ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த தொடங்கி விடுகின்றனர். குறுஞ்செய்திகள் அனுப்புவது முதல் சமூக ஊடகங்களுக்குள் உலா வருவது அல்லது பல்வேறு செய்திகளை படிப்பது வரை தூங்கி எழுந்தவுடனேயே ஸ்மார்ட் போனில் மூழ்கி விடுகின்றனர். ஏறக்குறைய ஸ்மார்ட் போன்கள் வைத்திருக்கும் 80% தூங்கி எழுந்த 15 நிமிடங்களுக்குள்ளேயே தங்களுடைய ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த தொடங்கி விடுகின்றனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸ்மார்ட் போன்கள் நமது வாழ்க்கையை மிக எளிமையாக மாற்றியிருக்கின்றன என்பதை எவரும் மறுக்க முடியாது. ஸ்மார்ட் போன்கள் இல்லாமல் நாம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது என்பதும் உண்மை. அதற்காக தூங்கி எழுந்தவுடனேயே ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தும் நமது பழக்கத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் காலை எழுந்தவுடன் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதால் பல்வேறு பின்விளைவுகள் ஏற்படுகின்றன. அவற்றை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது, காலை எழுந்தவுடன் ஸ்மார்ட் போனில் இமெயில்களை பார்க்கலாம், அல்லது நாம் செய்ய வேண்டிய அன்றாட செயல் திட்டங்களை பார்க்கலாம், அல்லது செய்திகளை வாசிக்கலாம். இவையெல்லாம் நமது மனதில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவை நமது நாளை அமைதியாக தொடங்குவதற்கு பதிலாக கவலையோடும் மன அழுத்தத்தோடும் தொடங்க வைக்கின்றன. ஸ்மார்ட் போன்களை அதிகம் பயன்படுத்துவதால் அவை பல இளைஞர் மற்றும் இளம்பெண்களின் தூக்கத்தை பாதிக்கின்றன. அதோடு அவர்களிடம் மனச்சோர்வை ஏற்படுகின்றன என்று ஸ்வீடனில் செய்யப்பட்ட சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. அடுத்ததாக, தூங்கி எழுந்தவுடன் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதால் நமது மூளையானது தீட்டா மூளை அலைகளை தவிர்த்துவிட்டு பீட்டா மூளை அலைகளை தூண்டுகிறது. அதனால் மூளையின் அமைப்பில் பாதிப்பு ஏற்படுகிறது. மூளையின் ஆரோக்கியத்தை பாதித்து மூளையில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு சமூக ஊடகங்களுக்குள் மூழ்கும் போது நமது மூளையானது டோபமைனை வெளியிடுகிறது. இது அதிகரிக்க நாம் ஸ்மார்ட் போன்களுக்கு அடிமைகளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. புத்தகங்கள் வாசிப்பதை விட ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துபவர்கள் சிந்திப்பதில் சோம்பேறிகளாக இருக்கின்றனர் என்று வாட்டர்லூ பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஏனென்றால் ஸ்மார்ட் போன்களில் தரப்படும் தகவல்களின்படி அல்லது அவை கூறும் பரிசீலனைகளின்படி அவர்கள் நடப்பதில்லை. அடுத்ததாக, காலை எழுந்தவுடன் முதலில் 15 நிமிடம் சமூக ஊடகங்களுக்குள் நுழையத் தொடங்குவோம். அது 30 நிமிடங்களாக மாறும். பின் படிப்படியாக அது நமது பல மணி நேரங்களை விழுங்கிவிடும். அடுத்ததாக, நமது கவனம் சிதறடிக்கப்பட்டு நாம் நமது காலை கடமைகளை காலம் தாழ்த்தி செய்வோம். நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பணிகள் தடைபடும். இறுதியாக அவை செயல்திறனையே முற்றிலுமாக அழித்துவிடும். அடுத்ததாக, நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். காலை எழுவதற்காக ஸ்மார்ட் போனில் அலாரம் மணியை வைப்பதற்கு பதிலாக கடிகாரத்தில் வைப்பது நல்லது. அது நமது கவனச்சிதறலை தடுக்கும். காலை எழுந்தவுடன் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது தியானம் செய்யலாம். ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதை கடைசியாக வைத்துவிட்டு காலை கடமைகளுக்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கலாம். நமது ஸ்மார்ட் போன்களுக்கு மாற்றாக வேறு ஒரு முக்கியமான ஒன்று இல்லை என்றால் நமக்கு எளிதாக சலிப்பு ஏற்படும். மீண்டும் ஸ்மார்ட் போன்களுக்குள் நம்மை தள்ளிவிடும். ஆகவே தூங்குவதற்கு முன்பாக நமது ஸ்மார்ட் போன்களை ஃப்ளைட் மோடில் வைப்பது நல்லது. நமது வாழ்வில் ஸ்மார்ட் போன்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ஆனால் அதன் பயன்பாட்டை குறைத்து அதன் பக்க விளைவுகளை குறைப்பது என்பது நமது கைகளில் தான் இருக்கிறது. ஸ்மார்ட் போன்களை அதிகம் பயன்படுத்துவதால் கழுத்தில் பிரச்சனை, விழி மங்குதல், உடல் பருமன் அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆகவே நமது நாளை நாம் எவ்வாறு தொடங்குகின்றோமோ அவ்வாறே அந்த நாள் சிறப்பாகவோ அல்லது பிரச்சனையாகவோ அமைகிறது. ஆகவே ஸ்மார்ட் போன்களை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து நமது கவலைகளை குறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.